வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே போல் நம்ம வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பிடிஎஃப் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்ட் ப்ராஜெக்ட் ஃபெலோவுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் டாக்டரல் ஃபெலோ அப்படிங்கிறது தான் வந்து பிடிஎஃப்னு சொல்கிறாங்க. அதுக்கும் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த போஸ்ட் டாக்டரல் ஃபெலோவுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 55,000 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்ல இருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து டாக்டரேச்சுவல் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் ரிலீஜியன், அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் வந்து நீங்கள் வந்து டாக்டரல் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வெப் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் வெப் பேஜில் வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கண்டென்ட் கிரியேஷன்லேயும் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்டாஃப்க்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா வந்து 20,000 மந்த்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்படி இல்லைன்னா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கானது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபெல்லோவுக்கு வந்து வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 18,000 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்ல இருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க ஏதாவது ஒரு டிசிப்ளினில் வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆல் ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட இதுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறது மாதிரி இருக்கும், சைட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து போஸ்டல் அல்லது இமெயில் மூலியமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஒரு பிளெயின் பேப்பரில் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ரெடி பண்ணிவிட்டு அது கூட உங்களோட பயோடேட்டா, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி ஒரு பிளெயின் பேப்பரில் வந்து உங்களோட அப்ளிகேஷனை ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து போஸ்டலில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டலில் அனுப்புறதுக்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டாக்டர் வி சந்திரகுமார், குரூப் லீடர், பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர், டீம் 3, குரூப் 3, RUSA 2.0 ப்ராஜெக்ட், ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், சேப்பாக்கம், சென்னை 6,05,000 அப்படிங்கிற அட்ரஸ் வந்து நீங்கள் போஸ்டலில் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இமெயில் மூலியமாக கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா vcagilan@gmail.com அப்படிங்கிற இமெயில் கூட நீங்கள் அனுப்பலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 31 ஈவினிங் 5 PM உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போஸ்டல்லையோ அல்லது இமெயிலையோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 31 ஈவினிங் 5 PM உங்களோட அப்ளிகேஷனை போஸ்டல் அல்லது இமெயில் மூலியமாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நம்ம ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.